மகர ஜோதி தரிசனம் காண சபரிமலையில் குவியும் பக்தர்கள். ஸ்பாட் புக்கிங் இன்று முதல் நிறுத்தம். ஜனவரி 16 முதல் 20 வரையிலான நாட்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக அளவில் புகழ் பெற்றது. ஆண்டுதோறும் பல்வேறு இடங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறப்பு அன்று திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு பூஜைகள் நடைபெற்று அடுத்த சில நாட்களில் நடை அடைக்கப்படும். அதே சமயம் கார்த்திகை, மார்கழி மாதம் சபரிமலை சீசன் என்பதால் அங்கு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்படுவது வழக்கம். இந்த காலகட்டத்தில் 60 நாட்கள் ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் நடப்பாண்டு எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை திருவாங்கூர் தேவஸ்தானம் செய்து வருகிறது. ஏற்கனவே முன்பதிவு செய்யும் பக்தர்களை தரிசனம் செய்ய அனுமதிக்கும் நிலையில் அவ்வாறு செய்யாமல் வரும் பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங்கும் செய்யப்படுகிறது. ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் சூழலும் ஏற்படுகிறது. கூட்டத்தை கருத்தில் கொண்டு நடை திறக்கும் நேரமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க 13,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மண்டல விளக்கு முடிந்து மகர விளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. நேற்று முன்தினம் மட்டும் 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இன்னும் மகர ஜோதிக்காக சில நாட்களே உள்ள நிலையில் ஜனவரி 15ஆம் தேதி அதிகாலை மகர சங்கம பூஜையும் மாலையில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு 13ஆம் தேதி பந்தளத்திலிருந்து திரு ஆபரணம் பவனியானது புறப்படுகிறது. இந்த ஆபரண பெட்டி ஜனவரி 15ஆம் தேதி சன்னிதானத்திற்கு வந்து சேரும். அன்று அதிகாலை சூரியன் தனுஷ ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயரும் காலமாக குறிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 2:40 மணிக்கு தான் மகர சங்கம பூஜை நடைபெறுகிறது. தொடர்ந்து திரு ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறும். அன்று மாலை பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் இன்று முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தம் செய்யப்படுகிறது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி 50,000 பேருக்கும் 15ஆம் தேதி 40,000 பேருக்கும் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜனவரி 16 முதல் 20 வரை உள்ள நாட்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஒரு நாளைக்கு ஜனவரி 16ஆம் தேதி 50,000 பேரும், ஜனவரி 17ஆம் தேதி முதல் 20 வரை 60,000 பேரும் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யலாம். இந்த நாட்களில் பம்பை, நிலக்கல், வண்டிப்பெரியார் ஆகிய 3 மையங்களில் மட்டுமே ஸ்பாட் புக்கிங் அனுமதிக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.